இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கடம்பா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்துட்டு நம்ம எறா தொக்கு செய்கிற மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் இல்லைன்னா சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதக்கிட்ட பிறகு தக்காளி ஒரு 3 பழம் சின்ன பழமாக எடுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கடம்பாவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே தலை சேர்க்க மாட்டேன், வெறும் அந்த வெள்ளை பகுதியை மட்டும்தான் சேர்த்துப்பேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாலேயே பரட்டி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள் சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஓரமாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் கடம்பாவும் சூப்பராக வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டான கடம்பா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.